ஓம் உயர் வெற்றி போற்றி ஓம் உயர் வெற்றி போற்றி அம்மா பூர்ண ஒரு மாதாஜி
இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா, சங்கத்தமிழ் மூன்றும் தா, சங்கத்தமிழ். கடவுளுடைய கரை ஓரத்திலே வெளிமறை சுவாமி ஸ்ரீமத் சைதானந்தி மகராஜ் அவர்களினுடைய ஆசியுடன் சன்னியாசிகளினுடைய சங்கம் மற்றும் திருவட்டார் அருள்மிகு ஸ்ரீ ஆதிகேஸ்வரர் பெருமாள் திருக்கோயில் புண்ணிய தீர்த்தங்கள் பராமரிப்பு பக்தர்களினுடைய அறக்கட்டளைகள் இணைந்து நடத்துகின்ற புண்ணிய தீர்த்தங்களான மகா தீபார ஆரத்தி விழா மிக சிறப்பாக இன்று இவ்வையகத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற நதிகளெல்லாம் இறைவனுடைய திருவருள் சுரப்பினாலே பாய்ந்து வரம் குளிக்கின்ற காரணத்தினால் இந்த நதிகளை எல்லாம் பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அற்புதமான சிந்தனையோடு திருவட்டார் ஆதிகேசவ கோயிலினுடைய புண்ணிய தீர்த்தங்களினுடைய பராமரிப்பு பக்தர்களால் நடத்தப்படுகின்ற ஆரத்தி பெருவிழா திருவட்டார் ஆதிகேசவ பெருமாள் ஆலயத்தினுடைய பாதக்கடவுளுடைய அருகாமையில் மிக சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்ற காரணத்தினால் பக்தர்கள் பெருந்திரளாக வருகிறது. இந்த விழாவில் பெருங்கடல் கூட நதிகளினுடைய சுரப்பு இல்லாமல் போய்விடுமையானால் பெருங்கடல் கூட வற்றி வறண்டு போல் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனகாலத்தில் நலம்பெற்று வாழ்கின்றார்கள். இந்த வாழ்க்கை நாளொரு நீயும் தொடுதொரு வண்ணவுமாக என்றும் தலைத்து ஓங்கி வளர வேண்டும் என்பதற்காகவே தீங்கின்ற நாடெல்லாம் திங்கள் முன் மாறி செய்து ஓங்கு பெரும் சென்றல் ஊடுகையிலும் கூட தூங்குவதை இப்போது பரிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சித்தம்மை பற்றி வாங்கக்குடன் நடக்கும் வல்ல பலம் கொண்டான அருமையான எதிர் நிறைந்து காணப்படுகின்ற பறவை மற்றும் கோதை அன்னைகளுக்கு மகா தீபாரத்து விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பாக இந்த ஆரத்து விழாவை இங்கே நடத்தும் மகிழ இருக்கின்றார்கள். ஆலயத்தை சுற்றி இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் வருகை தந்து மிக சிறப்பாக இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதை சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அழகாக சன்னியாசிகளும் சாதுக்களுமாக இங்கே வந்தவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே கோயில் கொண்டிருக்கக்கூடிய அம்மன் துறையெல்லாம் கோதையாற்று சோடுகளோடு சேர்ந்து தூய்மையும் சுத்தமுமாக பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இறைவனோடு ஒன்றித்த ஒரு அழைப்பெறும் விழாவாக
பரண்ணா ஹலோ 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 கேட்குண்ணா பர எந்தண்ணா ஹலோ ഞാൻ ആവശ്യം കൊണ്ടെടുക്കണ എന്തൊരു ஹலோ ப்ரோக்ராம்ண்ணா എന്ത് ഓ കേൾക്കണില്ല ഞാൻ വിളിക്കാം ഞാൻ രണ്ടാ വിളിക്കാം തന്നെ गोविंद राम नाम संकीर्तनम
அம்பல சூரியநாதா ஜடையோ கண்ணதே கண்டே முகமது கொண்டரனே பரிவாரி கடனே பரமேசா காளிய நரியுட தீரத்து மேலமிடத்து கழிக்கும் காளியனொரு சொப்பங்காரில் சித்திய கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா முராரே கேசவ முராரே. அருள் பேராற்றல் கருணையினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பஞ்ச மகாபூதங்களிலே மகா சக்தி வாய்ந்த இவ ஆரத்தி இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை நன்றியை பிரார்த்திக்கின்ற வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சியிலே வருகை தந்து அருளாசி வழங்க இருக்கின்ற பெரும் மதிப்பு மிகுந்த ஸ்ரீமத் வெள்ளிமலை சுவாமிஜி அவர்கள் தற்போது பிரார்த்தித்து நம் அனைவருக்கும் அருளாசி வழங்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वर गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நல்ல நாளிலே இன்று நாம் இந்த பரளியாறு ஆரத்திக்காக எல்லோரும் கூடியிருக்கின்றோம். நம்முடைய சனாதன தர்மத்தை பொறுத்தவரையில் உயர்ந்த கருத்தாக சொல்லப்படுவது இறைவன் தான் எல்லாமாக இருக்கின்றான் என்று. இறைவனை தவிர வேறு எதுவும் இல்லை. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவில் சொல்லும்போது சொல்கின்றார், இறைவனை தவிர வேறு ஒரு பொருள் உண்டு என்றால் மொத்தம் 2 பொருள் உலகத்தில் உள்ளதாக இருக்கும். 2 இருந்தால் அது கலவை. கலவை எல்லாம் மாறக்கூடியது, மாறுவது அழியும். எனவே இறைவனே அழிந்து விடுவான் என்று வரும். எனவே அந்த மாதிரியான கருத்துக்கள் சரியானதல்ல. இறைவன் தான் எல்லாமாக இருக்கிறான். எல்லாவற்றிலும் இறைவனை காணல் என்பதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தின் உயர்ந்த கொள்கை. அதனால தான் நாம் சொல்றோம், நம்முடைய மதத்தில் தீண்டாமைங்கிறது இருக்க வாய்ப்பே இல்லை. யாரும் இடையில கொண்டு வந்திருக்காங்க. இந்து சமய சாஸ்திரங்கள்ல தீண்டாமை கிடையாது. ஏன்னா எல்லாருக்குள்ளே இறைவன் இருக்கிறான். இறைவன் இருக்கும்போது அவனை தொடமாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுபோன்று நம்முடைய இந்து தர்ம விஷயங்களை நாம தேடிக்கொள்வதில்லை. நாம அதை பற்றி அக்கறைப்படலைன்னு தான் சொல்லணும். அது ஒரு துரதிருஷ்டம் தான். நம்முடைய சனாதன தர்ம விஷயங்களை நாம தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதனால் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, இந்த ஆரத்தி போன்ற நிகழ்வுகள் நடக்கும் போது நம்மை இந்த நதியே நாம தெய்வமாக பூஜை செய்கின்றோம். இது எல்லாமே நமக்கு ஒரு உணர்வை ஊற்றுவதற்காகத்தான். நம்முடைய மிருகங்கள், பறவைகள் என்று ஏதாவது ஒரு உயிர்களை சம்பந்தப்படுத்தி இருப்பார்கள், ஏதாவது ஒரு மரத்தை சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள். எல்லாம் எதற்காக என்றால், நாம் எதை பார்த்தாலும் நமக்கு இறைவன் சிந்தனை வர வேண்டும். பாரதியார் பாடுகின்றார், காக்கை செல்லா என்று. இந்த நல்ல நிகழ்வு மூலமாக வளமானதாக இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் பேருளை முன்னிட்டு கலியுகம் 5126 கொல்லம் 1200ஆம் ஆண்டு ஆனி மாதம் 5ஆம் தேதி 21/7/2025 ரோகிணி நட்சத்திரமும் திங்கட்கிழமை கன்னியாகுமரி
நதிக்கரையில் பரளி கோதையார் நதிக்கரையில் ஆதிகேசவ பெருமாள் முன்னிலையில் ஆதிகேசவ பெருமாள் முன்னிலையில் குழுமியிருக்கும் இறைபக்தர்களும் குழுமியிருக்கும் இறைபக்தர்களும் தேக பக்தர்களுமாகிய நாங்கள் ஏற்கும் சங்கல்பம் எம்பெருமான் ஆதிகேசவ பெருமாளே பிள்ளைகளாகிய நாங்கள் வேண்டும் வரம் தருபவரே உமது அருளால் எங்கள் குடும்பம் உறுப்பினர் அனைவரிடமும் நல்லொழுக்கமும் ஒற்றுமை உணர்வும் பரஸ்பர அன்பும் தெய்வபக்தியும் ஓங்கி வளரவும் யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி பரணி நதி கோதை நதி தலேஸ்மின் சந்நிதிம் குரு. அதன் பின்னாடி இந்த கலசத்தில் உள்ள நதியில ஊற்றுறீங்க. அப்படி எல்லாரும் ஒருமிச்சு ஊற்றுங்க. அடுத்தது பால் இருக்கு, பால் விஷயம் பண்ணுங்க. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பகே தேவி நாராயணி நமஸ்துதே. அடுத்தது நைவேத்தியம். சக்கரை பொங்கல் மட்டும் கொஞ்சமா எடுத்து நினைச்சா சக்கரை பொங்கல் மட்டும் ஜலத்துல கொஞ்சம் போடுறீங்க. ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவி பிரம்மாகண விதம் பிரம்மைவ பிரம்ம சமாதினா. எழுதிட்டு போட்டாச்சுங்களா? சரி, அடுத்ததாக தூபத்தை காணிங்க. அதுக்கு முன்னால நாம் எல்லாரும் ஓம் என்ற ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த சொன்ன உடனே அலர்ட் ஆகிடுங்க. ஊதுபத்தியை கொடுத்துக்கிடுங்க. தீபம் இருந்தது. ஊதுபத்தி கேட்டா இல்லையா? Two, three, 4, 5. ஓம் எல்லாரும் அந்த பக்கத்தில் அப்படியே 1, 2, 3, 4, 5. ஓம் 1, 2, 3, 4, 5. ஓம் 1, 2, 3, 4, 5. ஓம் எழுதி கொடுத்துருங்க. அடுத்தது சாம்பிராணி. ரெடிங்களா? 1, 2, 3, 4. அண்ணாச்சி 4, 5. ஓம் 1, 2. கொஞ்சம் நில்லுங்க. 2, 3, 4, 5. ஓம் 1, 2, 3, 4, 5. ஓம்
1 5 ஓம். அடுத்தது மகா தீபாரதி கொஞ்சம் விட 2 3 4 5 ஓம். 1 2 3 4 5 ஓம். 1 2 3 4 5 ஓம். எடுத்து நீங்க சுத்தி ஜலத்துல போடுங்க. ஆதிகேசவரை வலம் வந்து செல்லும் பரணினது அருவி ஆராய்ச்சி நிறைவு பெற்றது. பாதத்திலே சாடியோடி அனைவரும் நாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நம்ம முடிச்ச உடனே அது முடிக்கும். இந்த தீபங்களும் புஷ்பாஞ்சலிகளும் தேவி ஆடி வரு தேவி பாடி வரு தேவி அம்மே பாடி வரு தேவி ஆடி